ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்மால் கிச்சனில் கருணைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் 5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 2 நார்மல் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 நார்மல் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சுருண்டி வதங்குற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும். தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் குழம்புக்கு. இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கணும். புளி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறணும், அப்போ தான் நல்லா புளி ஊறி வரும். சீக்கிரமாக புளி ஊறணுன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். இப்போ நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். தனியாத்தூளே நான் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிருக்கிறதால குழம்புக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கல. நீங்கள் சேர்த்து அரைக்கலைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 100 கிராம் கருணைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு க்யூப் க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா கருணைக்கிழங்குல மசாலாலாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஊற வச்சுருந்த புளியை இந்த ஸ்டேஜில் கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஒரு 3/4 கிளாஸ் சேர்த்துக்கிறேன் கிழங்கு வேகிறதுக்காக. தட்டு போட்டு மூடி 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கிறேன். அப்போ தான் கிழங்கு சீக்கிரமாக வேகும். 5 நிமிஷத்துலேயே நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கிழங்கு வெந்திருக்க மாதிரி இருக்குது. குழம்பு கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆகாத மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கிறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு எப்படி கொதிச்சிருக்குன்னு. இந்த மாதிரி தான் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. கிழங்கும் வெந்திருக்கு. கிழங்கு நம்ம வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கத்தியை வச்சு அப்படி கட் பண்ணி பார்த்திங்கன்னா சாஃப்டாக குக்கான மாதிரி கட் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான ஸ்டேஜ் கிழங்கு வேகிறதுக்கு. பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா மேலே எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு. நம்ம ஜாஸ்தியாக எண்ணெய் ஊற்றுனா இன்னும் பார்க்க நல்லா ரெட்டிஷாக எண்ணெய் நிறைய திரண்டு வந்த மாதிரி இருக்கும். கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். வீட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தான் இருந்தது. உங்கள் வீட்டில் அதிகமான கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.